அனைவருக்கும் வணக்கம். ரோண்டா பைர்ன் எழுதின மாயாஜாலம் புக்கு. 8வது நாள் மாயாஜால பயிற்சி. மாயாஜாலமான இடுபொருள். நன்றியுள்ள ஒரு இதயம் ஒரு தொடர்ச்சியான விருந்தை அனுபவிக்கிறது அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. பண்டைய எகிப்திய காலத்தில் துவங்கி பல்லாயிரக்கணக்கான வருஷமாக பின்பற்றி வருகிற ஒரு பாரம்பரியம் என்னன்னா, சாப்பிடுவதற்கு முன்னால் உணவுக்கு நன்றி செலுத்துவது தான். அது இந்த 21ஆம் நூற்றாண்டில் மக்களுக்கு நேரம் இல்லாமல் நன்றி சொல்லும் பழக்கம் இல்லாமல் போயிருச்சு. ஆனால் ஏதாவது சாப்பிடும்போதும் ஏதாவது குடிக்கும்போதும் நன்றி சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் மாயாஜாலம் பல மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் உண்மையிலேயே பசியாக இருந்த நேரத்தை நினச்சி பாருங்கள். அந்த நேரம் உங்களால் இயல்பாக சிந்திக்கவோ ஏதும் செயல்படவோ முடிஞ்சதா? உங்கள் உடம்பு பலவீனமாக இருந்திருக்கும், நடுங்கி இருக்கும், உங்கள் மனம் குழப்பமாக இருந்திருக்கும். இவை எல்லாமே அந்த சமயத்தில் அனுபவித்து இருப்பீங்க. நீங்கள் சுகமாக வாழ்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, நல்ல விதமாக உணர்வதற்கு உங்களுக்கு உணவு அவசியமான தேவை. அந்த உணவை குறித்து நன்றி உணர்வை உணர்வதற்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உணவு கிடைக்க காரணமான எல்லாரையுமே நினச்சி பாருங்கள். நீங்கள் நல்ல காய்கறியையும் பழங்களையும் சாப்பிடுவதற்கு விவசாயிகள் அந்த செடிகளையும் மரங்களையும் நட்டு வச்சாங்க. தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றி அதை பராமரித்து வந்தாங்க. அந்த பழங்களும் காய்கறிகளும் அறுவடைக்கு தயாராகும் வரை அதை கட்டி பாதுகாத்து வந்தாங்க. பிறகு பழங்களையும் காய்கறிகளையும் பறிக்க, அதை பாதுகாப்பாக பெட்டியில் அடைக்க, அதை விற்க நிறைய பேர் உதவி இருக்காங்க. வண்டி ஓட்டி ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போக பலர் உதவி இருக்காங்க. ஆடு மாடுகளை வளர்க்குறவங்க, மீனவர்கள், பால் பண்ணை வச்சிருக்கும் விவசாயிகள், காப்பி மற்றும் தேயிலை பயிரிடுபவங்க, நாம் சாப்பிடும் உணவை உற்பத்தி செய்கிறதுக்கு அயராமல் உழைக்கின்ற பல உணவு நிறுவனங்கள் எல்லாரையுமே பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பிறகு கடைகள், ஹோட்டல்கள், விமானங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் உணவுப் பொருள் கிடைப்பதற்கு அதில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற மக்களையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உணவு என்பது இயற்கையின் பரிசு. ஏன்னா உணவை வளர்ப்பதற்கு மண்ணையும் ஊட்டச்சத்துக்களையும் தண்ணீரையும் இயற்கை நமக்கு கொடுக்கலைன்னா நமக்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே இருந்திருக்காது. தண்ணீர் மட்டும் இல்லைனா எந்த ஒரு உணவோ தாவரமோ விலங்கோ ஏன் மனித வாழ்வே இருக்காது. அந்த தண்ணீரை நாம் எந்தெந்த தேவைக்கு பயன்படுத்துகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உணவு சமைக்கிறதுக்கு, தோட்டத்தில் பயிர்கள், செடிகள், மரங்களை வளர்க்குறதுக்கு, வாகனங்களை பராமரிக்கிறதுக்கு, நீர்வழி போக்குவரத்துக்கு, ரோடு போடுறதற்கு, ஆடைகள் தயார் செய்வதற்கு, நுகர்வோர் பொருட்கள் மற்றும் பிற சாதனங்கள் உருவாக்குவதற்கு, பிளாஸ்டிக், கண்ணாடி மற்றும் உலோகங்களை உருவாக்குவதற்கு, உயிர்காக்கும் மருந்துகள் தயார் செய்கிறதுக்கு, நாம் வாழும் வீடுகள், கட்டிடங்களை உருவாக்குறதுக்கு நாம் தண்ணீரை பயன்படுத்துகிறோம். அதோடு தண்ணீர் நம்முடைய உடலை உயிரோடு வச்சிருக்கு. தண்ணீரோட மகிமையை என்னன்னு சொல்கிறது? இந்த பூமியில் மாயாஜாலம் என்ற ஒன்று இருந்தால் அது நீரில்தான் உள்ளது அப்படின்னு ஒரு அறிவியல் எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. உணவும் நீரும் இல்லாமல் நாம் எங்கே இருப்போம்? நம்முடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் எங்கே இருப்பாங்க? இன்றைய நாள் நாளைய நாள் நமக்கு இருக்குமா? ஆனாலும் நாம் இந்த அழகான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? இயற்கையின் பரிசான உணவும் நீரும் தான். எதையும் சாப்பிட்றதற்கு முன்னால் மற்றும் எதையும் குடிப்பதற்கு முன்னால் நன்றி என்ற எளிமையான மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் உணவுக்காகவும் நீருக்காகவும் நன்றி உணர்வோடு இருக்கும்போது அது வெறுமனே உங்கள் வாழ்க்கையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உலகின் ஒட்டுமொத்த மனிதர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஈர்ப்பு விதி மற்றும் நியூட்டனின் விதிப்படி ஒட்டுமொத்த நன்றியுணர்வு என்னும் செயல் இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை சூழல்களை மாற்றிவிடும். பண்டைய காலத்தில் மக்கள் இந்த மாதிரி நம்பினாங்க. என்னன்னா, தங்களோட உணவையும் நீரையும் நன்றியுணர்வின் மூலம் ஆசீர்வதிக்கும் போது அது தாங்கள் ஆசீர்வதிக்கும் அனைத்தையும் சுத்தப்படுத்துது அப்படின்னு நம்பினாங்க. இன்றைக்கி குவாண்டம் இயற்பியல் கண்டறிந்துள்ள கோட்பாடுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்டைய கால மக்களோட நம்பிக்கை சரியானது தான் அப்படின்னு நினைக்க தோணும். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உணவு, குடிக்கிற நீர், இவைகளை உண்மையிலே ரசித்து சுவைக்கிறது நன்றியுணர்வின் மாயாஜாலத்தை உடனடியாக அனுபவிக்கிறதுல ஒன்று.
நீங்கள் ரசித்து சுவைக்கும் பொழுது நீங்கள் அவற்றை பாராட்டுறீங்க, அதுக்காக நன்றி உணர்வோடு இருக்கீங்க. அப்படி ரசித்து சுவைக்கும் பொழுது அதனோட சுவை பல மடங்கு அதிகரிப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் கவனம் செலுத்தாமல் சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய சுவை பெருமளவில் குறைவதையும் பார்ப்பீங்க. அதாவது உங்களுடைய நன்றியுணர்வின் ஆற்றல் தான் சுவையை கூட்டுது, குறைக்குது. இதுதான் உண்மை. நீங்கள் சாப்பிடுவது ஒரு முழுமையான உணவாகவோ இல்லைனா ஒரு துண்டு பழமானாலும் சரி, இல்லைனா குடிக்கும் நீரானாலும் சரி, அதை ரசித்து சுவைச்சு உண்ணுங்க. அது உங்களோட மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல் நீங்கள் அதிக நன்றியுணர்வு கொள்வதற்கும் அது உங்களுக்கு உதவும். அதிக நன்றியை உணர்வதற்கு நான் செய்யும் இந்த முறையை முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லும் பொழுது என் உணவு மற்றும் பானத்தின் மீது மாயாஜால பொடியை தூவுவது போல கற்பனை செய்வேன். இதை செய்கிறது நன்றி உணர்வு தான். அந்த மாயாஜாலமான இடுபொருள் என்பதை உண்மையிலே உணர எனக்கு உதவியுள்ளது. நான் சாப்பிடுவது, குடிப்பது எல்லாத்துலேயும் நான் இந்த இடுபொருளை சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சாப்பிடும்போதும் குடிக்கும்போதும் மாயாஜால பொடியை தூவுவது போல கற்பனை செஞ்சு பாருங்கள். ஒரு நாளில் ஏதேனும் ஒரு சமயத்தில் ஏதேனும் சாப்பிடுவதற்கு இல்லைனா பருகுவதற்கு முன்னாடி நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்ல மறந்துட்டீங்கன்னா, பிறகு நினைவுக்கு வந்த பிறகு உங்களோட கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்ட பருகிய அந்த நேரத்துக்கு முந்தைய ஒரு சில நேரத்தை மனசில் காட்சிப்படுத்திக்கிட்டு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்ட உணவுக்காகவும் குடித்த பானத்துக்கும் நன்றி சொல்கிறதுக்கு மறந்துட்டீங்கன்னா இந்த செயல்முறை பயிற்சியை செய்யுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா நன்றி சொல்வதற்கு ஒரு நாள் கூட தவற மாட்டீங்க. இப்போது நன்றியுணர்வை நீங்கள் உணரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாயாஜாலம் நிகழ்வதை பார்ப்பீங்க. மாயாஜால நோட்டை எடுங்க. மாயாஜால கல்லை கையில் வச்சுக்கோங்க. 10 ஆசீர்வாதங்களை எழுதுங்க. நீங்கள் சாப்பிட்ட உணவு, அதை விளைவித்த விவசாயி, வளர்வதற்கு தேவையான தண்ணீர், பழங்களை காய்களை பறித்த நபர், உங்கள் வீடு தேடி அவைகளை கொண்டு வந்து கொடுத்த நபர், பிறகு நீங்கள் குடித்த நீர், குடித்த பானங்கள், இப்படி 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்க. ஒவ்வொரு நாள் தூங்குவதற்கு முன்பும் காலையில் எழுந்ததும் நீங்கள் எழுதியதை ஒரு முறை வாசியுங்க. ஒவ்வொன்றும் வாசித்த பின்பும் நன்றி 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 என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கை அற்புதமாக மாறும். இனி 9வது நாள் பயிற்சியை அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி, வணக்கம்.